இந்த உலகில் பயமில்லாத மனிதன் ஒருவனும் இல்லை. தோல்வி பயம், எதிர்கால பயம், மரணம் பயம், மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம். ஆனால் இந்த எல்லா பயங்களுக்கும் நடுவே ஒரு மனிதன் மட்டும் அசையாமல் நின்றான். அவன் பெயர் அர்ஜுனன். அவனுக்கு பயம் வந்தது, ஆனால் அவனை ஓட வைக்கவில்லை. ஏனெனில் அவனுக்கு முன் நின்றவர் கிருஷ்ணன். போர்க்களத்தில் அர்ஜுனனின் கைகள் நடுங்கின, வில் கையிலிருந்து வழுக்கியது, கண்கள் மங்கின, உடல் தளர்ந்தது. அவன் ஒரு வீரன், ஆனால் அந்த நொடி அவன் ஒரு மனிதன். இன்று நாமும் அப்படித்தானே? எக்ஸாம் ஹாலில், இன்டர்வியூக்கு முன், பிசினஸ் லாஸ் வந்ததும் லைஃப் முழுக்க நம்மைச் சுற்றி ஃபியர். அந்த ஃபியர்க்கு கிருஷ்ணன் சொன்ன முதல் பாடம் என்ன? அக்செப்ட் த ஃபியர். கிருஷ்ணன் பயப்படாதே என்று சொல்லவில்லை. அவர் சொன்னார், உன் மனம் கலங்கியுள்ளது. ஃபியரை மறுக்காதே, ஃபியரை ஒப்புக்கொள். பயம் வந்தது என்பதே நீ பலவீனன் என்பதல்ல. பயம் வந்ததும் அதை உணர்வதே முதல் வெற்றி. அட்டாச்மெண்ட் இஸ் த ரூட். அர்ஜுனன் பயந்தது ஏன்? உறவுகள், பந்தங்கள், பெயர், அவமானம். அப்போ கிருஷ்ணன் சொன்னார், நீ கடமையை விட அதன் முடிவில் ஒட்டிக் கொண்டிருக்கிறாய். ஃபியர் இஸ் ஈக்குவல் டு ரிசல்ட்டுக்கு அட்டாச்மெண்ட். ரிசல்ட் உன் கையில் இல்லை, ஆனால் நீ அதையே கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறாய். அதுதான் ஃபியர். டூ யுவர் டியூட்டி, சரண்டர் ரிசல்ட். கிருஷ்ணன் சொன்ன மிகப்பெரிய ஃபியர் ஃபார்முலா என்ன? செயல் உன்னுடையது, பலன் எனது. இந்த ஒரு லைன் புரிந்தால் ஃபியர் மெதுவாக கரையும். சரண்டர் என்பது பலவீனமில்லை, அது மனதின் மிகப்பெரிய ஸ்ட்ரெங்த். யூ ஆர் நாட் த பாடி. கிருஷ்ணன் சொன்ன ஆழமான உண்மை, நீ இந்த உடல் அல்ல. ஃபியர் உடலுக்கே, ஃபியர் மனத்துக்கே. ஆனால் நீ ஆன்மா. ஆன்மாவுக்கு ஃபியர் கிடையாது. நீ இந்த சிச்சுவேஷன் அல்ல, நீ இதை கடந்து போகும் ஒரு பயணி. ஆக்ஷன் கில்ஸ் ஃபியர். அர்ஜுனன் கேட்டான், அழுதான், தள்ளாடினான். ஆனால் டிஸ்கோர்ஸ் முடிந்ததும் கிருஷ்ணன் சொன்னார், எழு, போரிடு. ஃபியர் திங்கிங்கால் போகாது, ஃபியர் ஆக்ஷனால் தான் போகும். ஒரு சிறிய ஆக்ஷன் கூட ஃபியரை குலைக்கும். பர்பஸ் ஓவர் ஃபியர். ஃபியர்க்கு எதிரி என்ன? பவர் அல்ல, கான்ஃபிடன்ஸ் அல்ல, பர்பஸ். கிருஷ்ணன் சொன்னார், உன் தர்மத்தை விட்டால் பயம் உன்னை ஆளும். உன் வாழ்க்கையின் வை கிளியராயிருந்தால் ஃபியர் நிற்க இடமில்லை. பேலன்ஸ் மைண்ட். வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே மனநிலை. அதையே கிருஷ்ணன் சொன்னார். சமத்துவம் யோக உச்சதே. எக்ஸ்ட்ரீம் இமோஷனிலிருந்து ஃபியர் வரும், பேலன்ஸிலிருந்து இல்லை. ஃபியர் ஆஸ் எ டீச்சர். ஃபியர் உன் எதிரி இல்லை. ஃபியர் உனக்கு காட்டுவது 1. நீ வளர வேண்டிய இடம். 2. நீ உண்மையிலேயே கேர் பண்ணும் விஷயம். 3. நீ இன்னும் சரண்டர் செய்யாத பகுதி. ஃபியரை கேள், ஆனால் ஃபியர் சொல்வதை ஃபாலோ பண்ணாதே. ஃபியர் இல்லாத வாழ்க்கை இல்லை, ஆனால் ஃபியர் உன்னை ஆளும் வாழ்க்கை தேவையில்லை. அர்ஜுனன் பயந்தான், ஆனால் ஓடவில்லை. நீயும் ஃபியர் வந்தால் கிருஷ்ணனை நினை, உன் கடமையை நினை. ஒரு அடியை முன்னால் வை, ஃபியர் பின்னால் வரும், நீ முன்னால் போ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.